Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு unboxing and review வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன unboxing பண்ண போறோம்னா நான் வந்து BOYA மைக்ரோஃபோன் வந்து Amazonல ஆர்டர் பண்ணிருந்தேன். சோ அது வந்திருக்கு. சோ அதோட unboxing and review தான் நம்ம பார்க்க போறோம். So let's go into the video. நம்ம வீடியோக்கு ஆடியோ வந்து ரொம்ப முக்கியம். ஆடியோ வந்து சரியா இல்லனா நம்மளால வந்து வீடியோ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ண முடியாது, ரைட்டா? அதுக்கு தேவைப்படுற நம்ம BOYA மைக்ரோஃபோன் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மைக்ரோஃபோன் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். ஸோ நம்ம முதல் எடுத்தவொடனே வந்து ஹை ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணணும். நார்மல் ரேஞ்சிலேருந்து ஸோ கொஞ்சம் அதிகம், அதுக்கு மேலே, ஸோ அதுக்கு மேலே ப்ரொஃபஷனல், ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. நம்ம ஃபோன்லேயே நம்மளுக்கு வரும், ரைட்டா? நம்ம ஒரு யூடியூப் வீடியோலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இது வரைக்கும் எந்த ஒரு மைக்ரோஃபோனும் யூஸ் பண்ணல. நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது யூடியூப்ல ஸோ ஃபோனோடைய மைக்ரோஃபோன் வழியாக தான் நான் பேசி அது இது பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் அவுட்டோர்லலாம் ஷூட் பண்ணுறீங்க, வீட்டில் இருந்து ஷூட் பண்ணுறீங்கன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம கிட்டக்கவே இருக்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம டிஸ்டர்பன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து பேசி ஷூட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ நம்ம வெளியில் போகிறோம், அவுட்டோர் போகிறோம் அப்படின்னும் போது அங்கே வந்து நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் அதிகம் இருக்கும், ரைட்டா? ஸோ நம்ம வெளியே போய் எடுக்கும் போது நம்ம அப்போ பேசுவோம், ஆனால் ஆடிபிளாக இருக்காது. ஸோ அப்புறம் நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிக் வேலை. இந்த பாக்ஸை நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபோன் என்னதான் காஸ்ட்லியாக நம்ம வாங்கினாலும் அதில் வந்து அந்த அளவுக்கு ஆடியோ வந்து ஓரளவுக்கு இருக்கும். பட் அந்த அளவுக்கு வெளியில் வர நாய்ஸ் எல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னா அது கஷ்டம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, போயான்ட்டு லெதர் பவுச். ஸோ இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் இருக்குது இதில். இந்த ஒரு குட்டி பவுச்சில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கைடு கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, இந்த க்ளோத்திங் கிளிப் கொடுத்துருக்காங்க, பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபோன்லலாம் கனெக்ட் பண்ணுறோன்னா இந்த பேட்ரி தேவைப்படாது. ஸோ ஃபோனில் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி பண்ணுறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். இந்த ஃபோம் இதை வந்து இதில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. எதுலலாம் இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், டிஎஸ்எல்ஆர் கேமரா, ஸோ அதுலலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த மைக்ரோஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதுலேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்எல்ஆர் கேமராக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த செட்டிங் இதை மாற்றிக்கணும் நீங்கள். ஸோ இதை மாற்றிட்டு நீங்கள் வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இதிலே இருக்கட்டும். அப்படி நீங்கள் கேமராவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு ஓப்பன் இட். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேட்ரி இருக்குல்ல, பேட்ரி கொடுத்துருக்காங்க, குட்டி பேட்ரி. ஸோ அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து இதில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபோனில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த மைக்ரோஃபோன்னா நீங்கள் வந்து யூ டோன்ட் நீட் டு யூஸ் திஸ். ஸோ இந்த பேட்டரியை நீங்கள் போட வேணாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்து வின் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு. ஆல்ரெடி இதுலேயே வந்து ஒரு ஃபோம் கொடுத்துருக்காங்க. பட் இதை விட இதுலேயே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ இண்டெல்லாம் வருதுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் மைனூட்டாக வந்து நம்ம ஆடியோ வந்து கிளியராக நம்மளுக்கு கொடுக்கும். இது மாதிரி ஒரு ஃப்ரீயாக வந்து விண்ட்ஷீல்ட் கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்குது. நடுவில் வேணால் நம்ம விளையாடிக்கலாம், சாஃப்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோட சவுண்டு வந்து ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இந்த ஒயரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் 20 ஃபீட். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயே உட்காந்துட்டு கேமராவை நீங்கள் வந்து ட்ரைபாடில் வைக்கிறீங்க, ஸோ எங்கேயாவது வைக்கிறீங்கன்னா கூட ஸோ அங்கேருந்து உங்களால் பேச முடியும். நீங்கள் கையிலே பக்கத்துலேயே இப்படி வச்சுட்டு பேசணும், இல்லை கிட்ட வந்து பேசணும் கிடையாது. ஸோ அது வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ். ஸோ பிக் ஒயராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஃபோனில் வந்து இந்த ஜாக் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தனியாக அடாப்டர் ஒன்று வாங்கணும். ஸோ இந்த அடாப்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். இந்த அடாப்டர் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாக் எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியதான். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க.
ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கேமராலாம் யூஸ் பண்ணுறீங்க, DSLR கேமராலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஸ் ஆகும். அப்படி நீங்கள் ஃபோனில் தான் கனெக்ட் பண்ண போறீங்கன்னா இது இப்போ தேவை கிடையாது. ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து மைக் இல்லாமல் தான் பேசினேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்கும். நான் ஃபேன் போட்டிருக்கேன், அர்ஜுன் ஃபேன் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேன் போட்டிருக்கு. ஸோ அதோட நாய்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் பேசும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் பேசி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. வாய்ஸோட கிளாரிட்டி எப்படி இருக்கு, அந்த சவுண்டு வந்து எப்படி கட் ஆகுது. லைக் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டே பேசலாமே, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசினதுக்கும் இப்போ பேசினதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு பக்கத்தில், ஒரு வண்டியும் ஓட்டி காட்ட போகிறான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்டர்பன்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் இந்த வண்டி ஓட்டுங்க. ஸோ இப்போ இப்படி ஓட்டும் போதும் என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து இதோட சவுண்டு டாமினேட்டாக இருக்காது. பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் பேசுகிறது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த மைக்கோட பெனிஃபிட். ஸோ நார்மலாக பேசுகிறதோட, நார்மல் ஃபோன் ஆடியோலேருந்து பேசுகிறதோட இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி பேசும்போது நம்மளுடைய வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட யூஸ். ஸோ இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. இதுதான் இந்த போயா மைக்ரோஃபோனுடைய ரிவ்யூ நான் பார்த்த வரைக்கும். இதோட அமேசான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போயா மைக்ரோஃபோன் இதோட ப்ரைஸ் வந்து $20. ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த போயா மைக்ரோஃபோன் ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. ஸோ ஐ வில் see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.